இந்த வெயில் காலத்துக்கு குளு குளுன்னு நீங்க எடுத்துட்டு போற தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட் சைட் டிஷ் இருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இல்லையா? மாங்காய் சீசன் வந்ததும் மத்த ஐட்டத்தை மறந்துடாதீங்க. இது பச்சை மிளகாய் தூக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பிச்சுக்கிட்டு எல்லாம் போகாது, காரம் திட்டமாவே இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சட்டில 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா ஒரு முறை காடிய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா என்னோட எல்லா ஊறுகாவுக்கும் நான் காடிய நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். சட்டில 50 ml காடிய நல்லெண்ணெய், 20 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் இடிக்கல்ல கடுகும் வெந்தயத்தையும் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணிக்கணும். இதுக்கு மேல நம்ம வதக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டை நல்லா சேர்த்து செதைச்சிருங்க. இடிக்கல் இல்லாதவங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கோங்க. இப்ப சட்டில மறுபடியும் 50 ml காடியா நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 4-5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட 5-6 பல் பூண்டை சேர்த்துட்டு நம்ம செதைச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் தொக்கு உள்ள சேர்த்துருங்க. இதுக்கு 2 லெமன் சைஸ் புளிய நல்லா கரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணியா தான் இருக்கும். அதே மாதிரி உப்பு செக் பண்ணிட்டு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். தொக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு 15-20 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு டார்க் கலர்ல வரும். அவ்வளவுதான். எடுத்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. அதே மாதிரி காடியா நல்லெண்ணெயில ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி?